எல்லாருக்கும் வணக்கம். நான் சாய் குமரன் பேசுகிறேன். இப்போ +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு முயற்சித்து கொண்டு இருக்கும் மாணவிகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் அந்த காலேஜில் சேர போகிறேன், நீயும் அந்த காலேஜில் சேர்ந்துட்டுன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அவங்க அப்பா வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால பணம் அதிகமாக கட்டி நல்ல கோர்ஸ் எடுக்கலாம். இப்போ நம்மளுடைய அப்பா சம்பாரித்து குடும்பத்தை நடத்துகிறவராக இருக்கலாம். இப்போ வருமானம் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு எந்த காலேஜில் சேர்த்து விட்றாங்களோ அந்த காலேஜில் படித்து நல்ல நிலைமைக்கு வாங்க. ஏன்னா நம்ம நண்பர் அந்த காலேஜில் சேர்றாரு, நம்மளும் அதில் சேரணும்னு நினைக்கும்போது அந்த காலேஜில் பணம் அதிகமாக கட்ட வேண்டியதாக இருக்கும். பெற்றோரை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த வேணான்றது தான் என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா காசு இருக்கிறவங்க பெரிய காலேஜ், அந்த கோர்ஸ் பெரிய காலேஜில் இருக்கும். நல்ல பணம் கட்டி படிக்க வைப்பாங்க. இப்போ உங்களை +2 வரைக்கும் படிக்க வச்சதே பெரிய விஷயமா இருக்கிறோம். ஏன்னா மாதம் வருமானத்தை வச்சு குடும்பத்தையும் பார்க்கணும், வீட்டு வாடகையும் கட்டணும், மந்த்லி குடும்ப செலவையும் பார்க்கணும், நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து சரி நம்ம தகுதிக்கு ஏற்ற மாரி ஒரு காலேஜில் சேர்த்து அதுக்கேற்ற மாரி படிக்க வச்சு ஏதோ ஒரு ஜாபுக்கு போகணும், நம்ம பிள்ளைய படிக்க வைப்போம்னு நினைக்கும்போது, இல்லை என் நண்பன் அந்த காலேஜில் சேர்ந்துக்கிறான், எனக்கும் அதில் தான் நீங்கள் சீட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த வேணாம். இது யார் மனசையும் புண்படுத்தணுன்றதுக்காக சொல்ல வரல. பொதுவாகவே இப்போ நிறைய குழந்தைகளை பாருங்கள், 10th படிக்கிற பசங்களே பார்ட் டைம் மாரி சில கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல, 10th படிக்கிற பசங்க, +2 படிக்கிற பசங்களாம் பார்ட் டைம் மாரி எதனா ஒரு ஒர்க் ஜாப் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய செலவுக்களை ஓரளவு குடிமளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க. அவங்க செலவு, அவங்களுக்கு பாக்கெட் மணி என்ன செலவு, ஒரு பாக்கெட் மணிக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளை அதேமாரி எந்த ஜாப்பும், நீ காலேஜ் முடிச்சுட்டு ஜாபுக்கு போ, அது வரைக்கும் உனக்கு என்னாவோ கஷ்டமோ நஷ்டமோ என்னோட போகட்டும், நான் எப்படியாச்சும் உன்னை படிக்க வச்சு காலேஜ் முடிச்சு உன்னை வெளியேற, நீ காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஜாப்புக்கு போப்பான்ட்டு அவங்கள சாப்பிடாம அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு அப்பா படுற கஷ்டம் சொல்ல முடியாது. அப்பா அம்மா 2 பேருமே தான் சாப்பிடாம நம்ம பிள்ளைய அங்கே காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுமேனிட்டு அவங்க படுற கஷ்டத்தை சொல்ல முடியாது. அப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. நம்ம மேற்கொண்டு அவங்கள சிரமத்துக்கு ஆளாக்க வேணான்றது தான். என் ஃப்ரெண்டு அந்த காலேஜில் சேர்ந்துருக்கிறான் அப்படின்னா, அவங்க அப்பா பெரிய பணக்காரர் இருப்பார், பிஸ்னஸ் மேனாக இருப்பார், அவருக்கு நிறைய லட்சக்கணக்கான சம்பளம் வருமானம் இருக்கும், அவங்க கட்டி படிக்கலாம். நம்ம அப்பாவுக்கு என்ன வருமானம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம படித்து நம்ம வெளியே நம்ம சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுன்ற அந்த பொறுப்போடு இருக்கணுன்றது தான் என்னோடய மிக தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா கம்பெனிக்கு போய் மாதம் சம்பளத்தை வாங்கி வீட்டு வாடகை கட்டி ஃபேமிலி அன்றாட 3 வேளை உணவு ஃபேமிலி பார்த்துக்கிட்டு, குடும்பத்து நல்லது கெட்டது பண்டிகை நாள் ட்ரெஸ்ஸு இது அதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, கடனையும் வாங்கி அதையும் மெயின்டைன் பண்ணின்னு வட்டி கட்டிக்கின்னு எவ்வளோ சிரமப்படுற பேரண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேற்கொண்டு மன அழுத்தத்தை கொடுத்து பண்ணாமல், சரி நம்ம அப்பா வருமானத்துக்கு ஏற்ற மாரி அவங்களுக்கு ஏற்ற மாரி காலேஜ் சேர்ந்து படித்து அவங்களுக்கு ஒரு பாரமாக இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கணுன்ட்டு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். யார் மனசையும் புண்படுத்தணுன்றதுக்காக இந்த மெசேஜ் இல்லை.